ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாசிப்பருப்பை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். சீராளங்கரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது கருகிடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல வாசம் வரும். அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த பாசிப்பருப்பு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ கழுவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச பாசிப்பருப்பு எல்லாத்தையும் இட்லி தட்டில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி தட்டி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம் 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கசகசா, சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு இது மாதிரி பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு அடையை இது மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது பீசஸை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட வேண்டியது தான். சீராளங்கரி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை. தேங்க்யூ.